ஹாய் ஹலோ வணக்கம். பாரம்பரிய உணவான சிறுதானியங்களை நவீன முறையில் எப்படி அதை உணவாக கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கான சரியான மெஷர்மெண்ட் என்ன, எந்த மாதிரி உணவு நம்ம அதை பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்கான ரெசிபி வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி சிறுதானியத்தில் ரொம்ப முக்கியமான சிறுதானியம் இந்த வெண்சோளம், சிறுசோளம்னு சொல்லக்கூடிய இந்த மக்காச்சோளம் தான். இதை வச்சு நம்ம இட்லி தோசைக்கான மெஷர்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த இட்லி தோசை நீங்கள் நார்மலாக அரைக்கக்கூடிய வெள்ளை தோசையை விட ஒரு படி மேலே சுவையாகவும் இருக்கும். இட்லி பஞ்சு போல் இருக்கும், தோசை நல்லா கிறிஸ்பியாகவுமே வரும். இதுக்கு நீங்கள் புதினா துவையல், தேங்காய் சட்னி, குருமா, சாம்பார்னு எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். இதுக்கான கரெக்டான மெஷர்மெண்ட்டை நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது கூட நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு உணவுக்கான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றதுமே நான் சைடில் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெண்சோளம், சிறுசோளம், மக்காச்சோளம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்க்குறதுக்கு ஒரு உளுந்து மேலே ஒரு புள்ளி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது பெரும்பாலும் மகாராஷ்டிராவில் அதிகமாக பயிரிடுறாங்க. நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால தான் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நமக்கு தெரிய இதை நம்ம எப்படி உணவு முறையில் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக நான் பண்ணி பார்த்துட்டு அதோட சுவை நல்லா இருக்குன்றதுனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காப்படி உலக்கில் தான் நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். உங்களுக்கு கப்பு மெஷர்மெண்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான ஷார்ட்ஸ் வீடியோ கூட நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். முக்கால் படி, அதாவது முக்கால் உலக்கு நான் வெண்சோளம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நார்மலாக இட்லிக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி எடுத்திருக்கேன். காப்படி அளவு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு அரை கிளாஸ் அளவுக்கு உளுந்து சரியாக இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்பூனில் போட்டோம்னா ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஓவர் நைட் நீங்கள் சோக் பண்ணிடணும். பொதுவாகவே சிறுதானியங்கள் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதை ஓவர் நைட் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 2லேருந்து 3 முறை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நீங்கள் மூடி போட்டு வச்சுருங்க. காலையில் எழுந்தது ஒரு பக்கம் சமையல் நடக்கலாம், ஒரு பக்கம் நம்ம கிரைண்டர் போட்டுடலாம். ஏன்னா இது ஒட்டுக்கா உளுந்து, அரிசி அண்டு சிறுதானியம், இது கூட வெந்தயம் எல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால இது ஒரு 20 நிமிஷத்துலேயே நல்லா அரைஞ்சி வந்துடும். ஸோ 20 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு நீங்கள் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நைஸாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வலிச்சு எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே இந்த மாவு புளிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இட்லியாவோ தோசையாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த டைமில் இதை எடுத்துக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஊற போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக நீங்கள் இட்லி தோசை மாவு எப்படி புளிச்சு வருமோ அதே மாதிரி இதுவும் புளிச்சு வரும். இப்போ நல்லா கலந்துட்டு நம்ம இட்லியும் உங்களுக்கு ஊற்றி காமிக்கிறேன், தோசையுமே ஊற்றி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சிறுசோளம், வெண்சோளம், மக்காச்சோளத்தில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு, அதாவது இப்போ உள்ள ஜென்ரேஷன் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா புரதச்சத்து குறைபாடு அப்படின்றது ரொம்ப நிறைய இடங்களில் பரவலாக பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த சோளத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்தும் பொழுது அந்த புரதச்சத்து அந்த குழந்தைங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அண்ட் அடிக்கடி உங்களோட குழந்தைங்க அனிமிக் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு 2 முறை இந்த மாதிரி நீங்கள் இட்லியாவோ தோசையாவோ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் ஈஸியாக புரதச்சத்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வயது ரொம்ப முதிர்ந்தவர்களும் இந்த மாதிரி உணவை எடுத்துக்கும் பொழுது அவங்களோட உடம்பு வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த மக்காச்சோளத்துக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இட்லியும் தோசையும் செய்யறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நார்மலாக வீட்டில் அரைக்கக்கூடிய இட்லி தோசை மாவு எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இதையுமே நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த வகை சோளத்தில் வெறுமனே இட்லி தோசை மட்டும் தான் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியாக சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோள உருண்டை கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பாருங்கள். அது பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதுமானது. ஈஸியாக ஒரு லட்டுவாக பண்ணி வச்சிட்டோம்னா கூட கண்டிப்பாக டெய்லி ஒரு உருண்டை விகிதம் நம்மளும் எடுத்துக்கலாம், அண்ட் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், பெரியவங்களும் எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய மில்லட்ஸை தினசரி உணவில் நீங்கள் பயன்படுத்திட்டு நீங்களும் ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் ஃபேமிலிஸையுமே நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் ரெசிபிஸ் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கையுமே எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட்டும் கிடைக்கும். ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார்